கேள்வி: இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்கிறார்களே, அப்படி என்றால் என்ன? பதில்: இறைவனின் நாட்டப்படி என்று அர்த்தம். அதாவது அல்லாஹ் என்ற சொல் பரம்பொருளை குறிக்கும். இன்ஷா என்பது நாட்டத்தை குறிக்கும். பரம்பொருளின் நாட்டம் என்பதை குறிக்கும். ஒரு விஷயத்தை செய்ய நாடும் பொழுது இஸ்லாமியர்கள் பரம்பொருளின் நாட்டப்படி நடக்கட்டும் என்று சொல்வதை தான் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். கேள்வி: இதன் தாற்பயம்தான் என்ன? பதில்: அதாவது இது முழுக்க முழுக்க சரணடைதலை குறிக்கும். தன்னுடைய விருப்பத்தை அங்கே விட்டுவிட்டு பரம்பொருளின் நாட்டத்தை பொருந்திக் கொள்வது, இறைவனிடம் பொருந்துவது, இறைவனிடம் தன் நான் என்ற விருப்பத்தை அழித்துக் கொள்வது போன்ற விஷயங்களை குறிக்கும். முற்றிலுமாக அங்கே தன் நை விருப்பத்தை விட்டுவிடுவது, நான் என்ற அகங்காரத்தை விட்டுவிடுவது, அதுவே அதன் தாற்பயத்தை குறிக்கும். ஒரு ஆற்றின் கரையில் நிற்கும் மரத்தின் கிளையிலிருந்து உதிர்கின்ற இலை அந்த ஆற்றில் விழும் பொழுது அது நீரின் போக்கிற்கே போக முடியும். தன் விருப்பம் என்பது அங்கு இல்லை. இலை மனிதனை குறிக்கும். ஆற்று நீர் இறை நாட்டத்தை குறிக்கும். சில பேர் நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் என்பார்கள். நீந்தி வந்ததாக நினைக்கும் இலை போன்று வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது பரம்பொருள் நம்மை வைத்திருக்கும் நிலையையே குறிக்கும். பல விஷயங்களை அறிய என்னுடைய இன்ஸ்டாகிராம், யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். நன்றி. இப்படிக்கு பஷீர் அப்பா.